அஸ்ஸலாமு அலைக்கும். கோதுமை மாவுல பரோட்டா சூப்பராக பண்ணலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு எப்பவும் போல தான் கொஞ்சோண்டு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 3 மணி நேரம் மாவுக்கு ரெஸ்ட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீச ஆரம்பிக்கலாம். நல்லா கொஞ்சம் மெலிசாக வளட்டிட்டு இந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணுங்கள், இல்லை கத்தியில் கூட சூப்பராக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. மைதா மாவு பரோட்டா விட சப்பாத்தி மாவு பரோட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீசிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வளட்டலாம். ஒரே சைடாக தான் வளட்டணும். இப்போ தோசைக்கல்லில் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பரோட்டாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. எடுத்து 2 தட்டு தட்டினீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.